ஹாய் கைஸ், வெல்கம் டு மைஸ்லின் vlog. இந்த vlogல வந்து எச்சரிப்பின் அறிகுறிகளை பத்தி கேன்சருக்கான எச்சரிப்பின் அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம். இங்கிலீஷ்ல காஷன் சொல்ற ஒரு அக்ரோனியத்தை கூட நம்ம சேர்த்து சொல்லுவோம். அப்படின்னா சீன் சொன்னா சி காஷன், அது வந்து சேஞ்சஸ் இன் பவல் ஆர் பிளாடர் ஹேபிட்ஸ். நம்ம யூரின் போகும்போதோ இல்லை மோஷன் போகும்போதோ ஏதாவது ரத்தமோ இல்லை மோஷன் போகும்போது அதுல ஏதாவது இந்த ஷேப்ஸ்ல ஏதாவது வித்தியாசங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தென்பட்டுதுன்னா அது வந்து ஒரு நாள் 2 நாள்ல தொடர்ச்சி ஒரு மாசம் இல்ல 2-3 மாசமா இருக்குன்னு சொன்னா அது ஒரு எச்சரிக்கை அறிகுறி. ரெண்டாவது வந்துட்டு உடம்புல சின்னதா ஏதாவது புண்ணு மாதிரி ஏதாவது வந்துட்டு அது குணப்படுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்குது அப்படின்னு சொன்னா ஒரு 3 நாள் மாசம் ஆகுது, குறையல பெருசாகுது அப்படின்னு சொன்னா இது ஒரு எச்சரிப்பு. ரெண்டாவது. மூணாவது அன்யூஷுவல் ப்ளீடிங், நார்மலான ப்ளீடிங்கை தவிர வேற ஏதாவது விதத்துல வந்து ரொம்ப அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னாலும் இல்ல ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் நம்ம உடம்புல இருந்து ஏதாவது ஒரு திரவ கழிவுகள் வெளியாகுது அப்படின்னு சொன்னா ரொம்ப நாளா அதுவும் ஒரு எச்சரிக்கை. திரும்ப வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். சிலவங்கள அந்த கட்டிகள் வந்து கொஞ்ச நாள் போக போக வந்து கல்லு மாதிரி ஆயிரும், ஹார்டனிங் திக்கனிங் மாதிரி. அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் ஒரு எச்சரிக்கை. திரும்ப அஜீரண கோளாறு அந்த மாதிரி வரும்போது ஒரு 3-4 மாசம் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு சொன்னா போய் காமிங்க. இது இப்ப சிலவங்க சில சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நாள் 2 நாள் அது வந்து சாதாரணமா கூட இருக்கலாம். இது தொடர்ச்சியாக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நீண்டு போகுதுன்னா போய் காமிங்க. திரும்ப வந்துட்டு நம்ம உடம்புல சின்ன சின்ன மருக்கள் இருக்கும்ல, அந்த மருக்கள்ல வந்து ஏதாவது வித்தியாசங்கள் தென்பட்டதுன்னா அதுவும் ஒரு அறிகுறி தான். திரும்ப தொடர்ச்சியான ஒரு இருமல் இல்லைன்னா நம்முடைய சத்தத்துல வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதுன்னா இதுவும் ஒரு அறிகுறி. அப்புறம் வந்து உடம்புல எடை குறைதல், இதுவுமே ஒரு அறிகுறி தான். திரும்ப வந்து இரத்த சோகை, இதுவும் ஒரு அறிகுறி. இதுல எந்த அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கோ இல்ல தென்பட்டாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. கேன்சர்னு சொல்றது முதல் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சா அது வந்து சீக்கிரமா குணப்படுத்தலாம், ஆயுசு நாளையும் நீட்டலாம். அதனால இந்த மாதிரி ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இல்லைன்னா எச்சரிப்பின் அறிகுறிகள் உங்க உடம்புல இருக்குன்னு சொன்னா கால தாமதம் பண்ணாம உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.